ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ரிஷ் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டேட்டா பேஸ் பத்தி கான்செப்ட் பத்தி என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு எஸ்கியூஎல்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு எஸ்கியூஎல்ல ஏதாவது ஒரு மை எஸ்கியூஎல் ஏதாவது ஒன் திங் ஃபுல் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்குனா டேட்டா பேஸ்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா, இப்போ ஒரு ஏரியால நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 வீட்லயுமே நீங்க என்னன்னா ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ண போறீங்க. டேட்டா மீன்ஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போறீங்க. அப்ப கலெக்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு உள்ள டாஸ்க் என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லயுமே எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வர்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு வீடா போய் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்பீங்க. ஸோ டீட்டெயில்ஸ்னா எப்படின்னா, உங்க வீட்டுல உங்க பேர் என்ன, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்களோட ஏஜ் என்ன, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே, நீங்க எத்தனை படிச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இப்ப நீங்க வந்து மொத்தமா உங்ககிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஸோ இதுதான் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். இது வந்து ஒரு டேட்டா. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஓகே ஃபைன், இப்போ உங்ககிட்ட வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த தெருவுல வந்து 18 வயசுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற பஞ்ச் ஆஃப் ஒரு 1000 பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்து திரும்ப ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணுவோம். இதுல 18 ஏஜ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்கிறோம், எத்தனை மென் இருக்கிறாங்க, எத்தனை உமன் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே போகையில நம்மளால வந்து அதை வந்து அந்த ஒர்க் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ டேட்டான்றது நம்ம ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் பண்ற டீட்டெயில்ஸ் தான் டேட்டா. அப்பதான் அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தோம். டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த கலெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அதை வந்து எலக்ட்ரானிக்கலி வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ். அதுதான் நம்ம வந்து டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். அது ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுல என்ன பண்ணிக்கலாம்னா, எப்ப வேணாலும் எத்தனை மென் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டோம்னா, அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மல்டிபிள் டேட்டா எப்படி எடுக்கிறோம்னா, அவங்களோட நேம் எடுக்கிறோம், நெக்ஸ்ட் அவங்களோட ஏஜ் என்னன்னு எடுக்கிறோம், நெக்ஸ்ட் அவங்களோட ஜெண்டர் என்னன்னு எடுக்கிறோம், அவங்களோட எஜுகேஷன் என்னன்னு எடுக்கிறோம், பிளஸ் அவங்களோட ப்ரொஃபஷன் என்னன்றது எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷன் என்னன்றதை எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன அப்படின்னா அவங்களோட டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றோம். திஸ் இஸ் அ டேட்டா. அப்ப அந்த 100 வீட்லயுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பேஜ், சப்போஸ் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பேஜ்னு வச்சுக்கிறீங்க. அப்ப என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்க நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க உங்க வீட்டுல. ஸோ அப்போ உங்க நேம் சொல்றாங்க. அப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றீங்க, உங்க ஏஜ் என்ன, அப்ப அவங்க வீட்டுல எத்தனை பேர், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்ப கேட்கல. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கலாம், ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கலாம். ஸோ அப்ப அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைச்சு வச்சுக்கிட்டாச்சு. திஸ் இஸ் கால்டு டேட்டா. இப்ப அந்த டேட்டாவை வந்து நம்மளால ஈஸியா வந்து இப்ப என்னன்னா நம்மளால எடுக்க முடியாது. இப்ப வந்து இந்த தெருவுல எத்தனை மென் இருக்காங்க, எத்தனை கிட்ஸ் இருக்கிறாங்க, ஸோ இப்ப ஒரு 3 ஏஜ்க்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்ல இன்னைக்கு ஒரு ஒரு காம்படிஷன் நடத்த போறோம், ஒரு 10 to 15 வயசுக்குள்ள எத்தனை பசங்க இருக்கிறாங்க இந்த தெருவுல அப்படின்னா நம்ம அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிகாஸ் எல்லாமே பேப்பர்ல இருக்கு. அப்பதான் நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா அது எல்லாமே நம்ம என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா என்ன அப்படின்னா இட்ஸ் அ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப டேட்டா பேஸ்னா என்னன்னா இட்ஸ் அன் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா generally stored and accessed electronically from a computer system. ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல நம்ம கலெக்ஷன் பண்ண டேட்டாவை ஸ்டோர் பண்ணி நம்ம எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ். ஸோ இதுதான் நம்ம அந்த இடத்துல டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிச்சு, டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த டேட்டா பேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. டேட்டா பேஸ்ல வந்து அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா ஈஸிலியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த பேப்பர் வந்து நம்ம கிட்ட ஒரு 1000 பேப்பர்ஸ் இருக்கு, இல்ல 100 பேப்பர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த தெருல எத்தனை ஜென்டர்ஸ் நம்ம செக் பண்றோம், எத்தனை மேல் இருக்காங்க, எத்தனை லேடிஸ் இருக்காங்க, எத்தனை ஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ அப்போ அது பேப்பர் வைஸ் செக் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். பட் அதே நேரத்துல ரிப்போசிட்டரி கலெக்ஷன் ஆஃப் லெட்டர் டேட்டா ஆர்கனைஸ்டு கேன் பி ஈஸிலி ஆக்சஸ்டு. ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அது ஈஸிலி நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னா என்ன அப்படின்னா இது ஒரு சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர்ல நம்ம யூஸ் பண்றது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் என்னது, நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றது. நம்ம டேட்டாவை ஸ்டோர்
ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ரிஷ் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேட்டா பேஸ் பத்தி கான்செப்ட் பத்தி என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு எஸ்கியூஎல்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு எஸ்கியூஎல்ல ஏதாவது ஒரு மை எஸ்கியூஎல் ஏதோ ஒன் திங் ஃபுல் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுனா டேட்டா பேஸ்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா இப்போ ஒரு ஏரியால நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு என்ன பண்றீங்கன்னா ஒரு ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 வீட்லயுமே நீங்க என்னன்னா ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ண போறீங்க. டேட்டா மீன்ஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போறீங்க. அப்ப கலெக்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு உள்ள டாஸ்க் என்ன அப்படின்னா எல்லார் வீட்லயுமே எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வர்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு வீடா போய் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்பீங்க. ஸோ டீட்டெயில்ஸ்னா எப்படின்னா உங்க வீட்ல உங்க பேர் என்ன, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்களோட ஏஜ் என்ன, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க எத்தனை படிச்சிருக்கீங்க, உங்க வீட்ல எத்தனை பேர் என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இப்ப நீங்க வந்து மொத்தமா உங்ககிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஸோ இதுதான் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். இது வந்து ஒரு டேட்டா. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஓகே ஃபைன், இப்போ உங்ககிட்ட வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த தெருவுல வந்து 18 வயசுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இருக்கிற பஞ்ச் ஆஃப் ஒரு 1000 பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்து திரும்ப ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணுவோம். இதுல 18 ஏஜ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்கிறோம், எத்தனை மென் இருக்கிறாங்க எத்தனை உமன் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே போகையில நம்மளால வந்து அதை வந்து அந்த ஒர்க் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ டேட்டான்றது நம்ம ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் பண்ற டீட்டெயில்ஸ் தான் டேட்டா. அப்பதான் அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தோம். டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த கலெக்ஷன் பண்ணோம் இல்லையா அதை வந்து எலக்ட்ரானிக்கலி வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ். அதுதான் நம்ம வந்து டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். அது ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுல என்ன பண்ணிக்கலாம்னா எப்ப வேணாலும் எத்தனை மென் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டோம்னா அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மல்டிபிள் டேட்டா எப்படி எடுக்கிறோம்னா அவங்களோட நேம் எடுக்கிறோம், நெக்ஸ்ட் அவங்களோட ஏஜ் என்னன்னு எடுக்கிறோம், நெக்ஸ்ட் அவங்களோட ஜெண்டர் என்னன்னு எடுக்கிறோம், அவங்களோட எஜுகேஷன் என்னன்னு எடுக்கிறோம், பிளஸ் அவங்களோட ப்ரொஃபஷன் என்னன்றது எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷன் என்னன்றதை எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன அப்படின்னா அவங்களோட டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றோம். திஸ் இஸ் அ டேட்டா. அப்ப அந்த 100 வீட்லயுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பேஜ், சப்போஸ் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பேஜ்னு வச்சுக்கிறீங்க. அப்ப என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்க நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க உங்க வீட்டுல. ஸோ அப்போ உங்க நேம் சொல்றாங்க. அப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றீங்க, உங்க ஏஜ் என்ன, அப்ப அவங்க வீட்டுல எத்தனை பேர், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்ப கேட்கல ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கலாம், ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கலாம். ஸோ அப்ப அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுப்பாங்க. இப்ப உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைச்சு வச்சுக்கிட்டாச்சு. திஸ் இஸ் கால்டு டேட்டா. இப்ப அந்த டேட்டாவை வந்து நம்மளால ஈஸியா வந்து இப்ப என்னன்னா நம்மளால எடுக்க முடியாது. இப்ப வந்து இந்த தெருவுல எத்தனை மென் இருக்காங்க, எத்தனை கிட்ஸ் இருக்கிறாங்க, ஸோ இப்ப ஒரு 3 ஏஜ்க்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்ல இன்னைக்கு ஒரு ஒரு காம்படிஷன் நடத்த போறோம், ஒரு 10 to 15 வயசுக்குள்ள எத்தனை பசங்க இருக்கிறாங்க இந்த தெருவுல அப்படின்னா நம்ம அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிகாஸ் எல்லாமே பேப்பர்ல இருக்கு. அப்பதான் நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா அது எல்லாமே நம்ம என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா என்ன அப்படின்னா இட்ஸ் அ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப டேட்டா பேஸ்னா என்னன்னா இட்ஸ் அன் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஜெனரலி ஸ்டோர்ட் அண்ட் ஆக்சஸ்டு எலக்ட்ரானிக்கலி ஃப்ரம் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல நம்ம கலெக்ஷன் பண்ண டேட்டாவை ஸ்டோர் பண்ணி நம்ம எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ். ஸோ இதுதான் நம்ம அந்த இடத்துல டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிச்சு, டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த டேட்டா பேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. டேட்டா பேஸ்ல வந்து அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா ஈஸிலியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த பேப்பர் வந்து நம்ம கிட்ட ஒரு 1000 பேப்பர்ஸ் இருக்கு, இல்ல 100 பேப்பர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த தெருல எத்தனை ஜென்டர்ஸ் நம்ம செக் பண்றோம், எத்தனை மேல் இருக்காங்க, எத்தனை லேடிஸ் இருக்காங்க, எத்தனை ஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ அப்போ அது பேப்பர் வைஸ் செக் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். பட் அதே நேரத்தில் repository collection of letter data organisms that can be easily accessed. ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அது ஈஸிலி நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னா என்ன அப்படின்னா இது ஒரு சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர்ல நம்ம யூஸ் பண்றது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் என்னது, நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றது. நம்ம டேட்டாவை ஸ்டோர்
இப்போ டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த 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 ஏரியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவென்ட் ஓவர்லோடு. ஸோ ஒரு டேட்டா ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப டீட்டெயில்ஸ் கேட்க அவசியம் இல்லை. கிளிக் ட்ரேவல், நீங்கள் என்ன டைம் எனி டேட்டா கேட்டாலும் வித்தின் த செகண்ட்ல நமக்கு அந்த டேட்டா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் வந்து நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு டேட்டா பேஸோட யூசேஜ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா யூசர் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு டேட்டா பேஸ். நம்ம டேட்டா வாங்கிட்டோம், டேட்டா பேஸ்ல போட்டுட்டோம். பட் நம்ம வந்து அந்த டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா இன் பிட்வீன் ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் தான் டிபிஎம்எஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டா பேஸை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டா பேஸ் அது மேனேஜ்மெண்ட் பண்றதுனால அதுக்கு பேர் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அந்த யூசருக்கும் டேட்டா பேஸ்க்கும் இப்போ நான் வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு, அந்த டேட்டா பேஸ்ல போட்டுட்டேன். பட் ஆனா எனக்கு ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சாஃப்ட்வேர் இருந்தாதான் அந்த டேட்டா பேஸ்ல இருந்து ரெக்கார்டை நான் எடுக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா என்னால எடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டேட்டா கலெக்ட் பண்ணோம், அந்த டேட்டா பேஸ்ல போட்டுட்டோம், யூசர் வந்து நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு டீடைல்ஸ் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் என்னது டிபிஎம்எஸ். So அதான் database management system is a software that enable user to create, manage and access database. So நம்ம அதில் வந்து இதை புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கும் எல்லாமே என்னன்னா அந்த டிபிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவைப்படும். இட் ஆக்ட் அஸ் an interface between user and database. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு இன்டர்ஃபேஸா ஒரு யூசருக்கும் டேட்டாபேஸுக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸா இது ஒர்க் ஆகுது. allowing for the efficient storage, retrieval, updating and deletion of data. ஸோ ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கணும்னாலும் சரி, இல்லை ஒரு டேட்டா புதுசாக உள்ள போடணும்னாலும் சரி, இல்லை ஒரு போட்டிருக்க டேட்டாவை ஒரு அப்டேட் பண்ணாலும் சரி, எதுக்குனாலும் என்ன வேணும்னா இந்த டிபிஎம்எஸ் வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த டிபிஎம்எஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, இது வந்து என்னன்னா ஹேண்டில்ஸ் updating, deletion of data. The DBMS ensure data integrity, security and accessibility. ஸோ இப்போ நம்ம இன் பிட்வீன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து ரைட்ஸ் வந்து இப்போ நீங்க உங்க தெருவுலயே ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸை வந்து நம்ம எல்லாருமே எடுத்து பாத்திர முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூசர் மட்டும்தான் அந்த டேட்டாவை எடுத்து பார்க்க முடியும். ஸோ இப்போ ஒரு நேம் இருக்குன்னா எல்லாரும் நேம் பார்க்கலாம், பட் அவங்களோட ஏஜ் பார்க்கறது அப்படின்னா அதுக்கு ஒரு யூசருக்கு தான் ரைட்ஸ் உண்டு. அந்த மாதிரி செக்யூரிட்டி, அக்சசிபிலிட்டி அண்ட் ஹேண்டில் டாஸ்க் இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே நம்ம வந்து இதுல வந்து உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா பேஸ் டிபிஎம்எஸ் யூசேஜ். அதுதான் இந்த இடத்துல இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறோம்னா ஒரு டிபிஎம்எஸ் என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு டிபிஎம்எஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டிபிஎம்எஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா கிரியேட்ஸ் அண்ட் மேனேஜ் டேட்டாபேஸ். இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து இந்த டிபிஎம்எஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த டேட்டாவோட கேதரிங் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ அதனாலதான் ரேல் ஆஃப் டேட்டா சயின்ஸ் வந்து நம்ம டேட்டா சயின்ஸுக்கோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கோ இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் வந்து உண்டு அந்த ரோலுக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுனாலுமே வந்து டேட்டா சயின்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ அது இருந்தாதான் அவங்களால வந்து ரன் பண்ண முடியும், பிசினஸ் ரன் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்த வெக்கேஷன்ல எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, அப்ப ப்ரெடிக்ட் பண்ணணும், இப்போ இந்த இயர் எவ்வளவு ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் டேட்டா வந்து ஒர்க் பண்றதுனாலதான் அதுக்கு நார்மல் லைஃப்ல வந்து ரொம்ப யூசேஜ். அதனாலதான் இப்போ உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸுக்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்குமே மார்க்கெட் வந்து ரொம்ப இதா இருக்கு. ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்கேல் ஏதாவது ஒன்று படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு டிபிஎம்எஸ் ஒரு சாஃப்ட்வேர் படிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ஒரு அந்த மாதிரியோ அந்த ரோலுக்கு நீங்க வந்து ஃபிட் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டோர்ஸ் டேட்டா, இது வந்து என்னன்னா இது ஹேண்டில் த பிசிக்கல் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா இன் அன் ஆர்கனைஸ்டு மேனர். ஆர்கனைஸ்டு மேனர்னா என்ன அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து என்னன்னா ஒரு ஆர்கனைஸ்டா வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா எப்ப வேணாலும் நம்ம ரிட்ரைவ் பண்ணி பாத்துக்கிறதுனால இது ஒரு ஆர்கனைஸ்டு டேட்டாவா அது ஸ்டோர் ஆயிருக்கும். So retrieve data. User can query and retrieve specific information from the database.
அப்படின்னா என்ன அப்படின்னா யூசர் வந்து எனி டைம் கொரினா எப்படின்னா அது நமக்கு தேவையான பொருளை எடுக்கிறதுக்கு பேர் தான் கொரின்னு சொல்லுவோம். யூசர் வந்து என்ன பண்ணானா எனி டைம்ஸ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் இந்த ஏரியால எத்தனை பேர் மென் இருக்கிறாங்க, எத்தனை பேர் விமன் இருக்கிறாங்க, எத்தனை கிட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை இல்ல ஒரு பர்டிகுலர் ஏஜுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் யூசர் கேன் கொரி அண்ட் ரிட்ரீவ் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா பேஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம். இட் அலோஸ் ஃபார் த மாடிஃபிகேஷன் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெருல வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ நியூ பார்ன் பேபி அந்த தெருவில் வந்திருக்கு. ஸோ இப்போ எனி டைம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஏரியா விட்டு அவங்க போயிட்டாங்க, ஸோ டெலிஷன் ஆஃப் டேட்டா. ஸோ அப்டேட் அண்ட் மேனிபுலேட் டேட்டா வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் செக்யூரிட்டி. செக்யூரிட்டினா என்னன்னா it forms security rules to control user access and protect data from unauthorized access. அப்படின்னா ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் கொடுத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா யூசர் கிரியேட் பண்ணி தான் நீங்க அந்த டிபிஎம்எஸ்ஸே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு யூசருக்கும் ஒரு டேட்டா பேஸுக்கும் இடையில டிபிஎம்எஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசர் இருப்பாங்க, ஒரு யூசர் மட்டும் இல்ல, ஒரு நிறைய யூசர் கிரியேட் பண்ணி தான் இந்த இந்த இடையில உள்ள டிபிஎம்எஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸை எடுக்க முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த யூசருக்கு நான் ரைட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா இது வந்து ஒரு சூப்பர் யூசர், பிகாஸ் இவங்க தான் ஒரு தலைவர், இவங்க வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். பட் இன்னொரு யூசர் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு நேம் ஒரு ஏஜ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இன்னொரு ஏஜ் ரிப்போர்ட் அவங்க வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் என்னன்னா புதுசா ஒரு ரெக்கார்டை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ண முடியாது, இல்ல அதுல ஒரு இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி மென்ஷன் பண்றதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா செக்யூரிட்டிஸ். Provide security. It enforces security rules to control user access and protect data from unauthorized access. So ஒரு டேட்டா வந்து ஒரு யூசருக்கும் டேட்டா பேஸ்க்கும் இடையில உள்ள யூஸ் பண்றதுதான் டிபிஎம்எஸ். நம்ம அந்த டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணி தான் டேட்டா பேஸ்ல இருந்து எடுப்போம். ஸோ அது வந்து ப்ரொவைட் செக்யூர் டேட்டா இன்டெகிரிட்டி. Ensure data integrity na it maintains the accuracy and consistency of data through defined rules and structures. So இப்போ வந்து accuracy of data, so இப்போ டேட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா இட்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெகிரிட்டி உண்டு. சப்போர்ட் கன்கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் அலோஸ் மல்டிபிள் யூசர் டு ஆக்சஸ் அண்ட் ஒர்க் வித் த சேம் டேட்டா பேஸ். இப்போ அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸை வந்து மோர் தென் ஒன் யூசர் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் வச்சிருக்கீங்க, ஸோ அது வந்து என்னன்னா ஒரு 2-3 செக்ரட்டரியேட் உள்ளவங்க யாருனாலும் அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் மல்டிபிள் யூசர் டு ஆக்சஸ் அண்ட் ஒர்க் வித் த சேம் டேட்டா பேஸ். ஹேண்ட் பேக்கப் அண்ட் ரெக்கவரினா இப்போ ஒரு நீங்க சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனி டைம் பேக்கப் எடுத்துக்கலாம், அந்த ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட இது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபாக்ஸ் ப்ரோ, டிபேஸ் ஃபாக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து இதுதான் அதோட சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னா அது டிபிஎம்எஸ் ஓட இது. டிபிஎம்எஸ் பத்தி பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ்னா என்னன்னா டிபிஎம்எஸ் ஓட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ஆர்டிபிஎம்எஸ். இப்போ ஆர்டிபிஎம்எஸ் வந்து எதுல யூஸ் ஆகும்னா ஆர்டிபிஎம்எஸ் ஓட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அது ஒரு சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ் மாதிரி. இதோட ஸோ MySQL, Oracle, MS Access இதுதான் வந்து நமக்கு ஆர்டிபிஎம்எஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றது. இப்போ ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒரு டேபிளா இருக்கும், ஒவ்வொரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ரிலேஷன் இருக்குதுன்னா என்னன்னா ஈஸியா வந்து டேட்டா ரிடண்டன்சி பண்ணிக்கலாம். டேட்டா வந்து ரிப்பீட்டடா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரிடண்டன்சி பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு டேபிள் வச்சுக்கோங்க. இப்ப அந்த டேபிள்ல வந்து ஒரு கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், ஸ்டேட்டஸ் இருக்குது. அப்ப இந்த டேபிளோட இது இருக்குன்னா கஸ்டமர் ஐடின்றது ஒரு காலம், கஸ்டமர் நேம் ஒரு காலம், ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு காலம், இல்ல எல்லாம் சேர்த்தது ஒரு டேபிள். ஸோ இப்ப இது இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ரோ. ஸோ இப்ப இதை வந்து ஒரு ரோன்னு சொல்லுவோம், இதை வந்து காலம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிளும் லிங்க் பண்ணி பண்றதா இந்த ஒரு ஐடியா வச்சோ இதை வச்சோ லிங்க் பண்ணி பண்றதுதான் ரிலேஷன் மாடல். ஸோ இப்போ இதோட ஆர்டிபிஎம்எஸ்ல வந்து டேட்டாவே எப்படின்னா ஒரு ரிலேஷனல் மாடல்ல தான் இருக்கும். ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ஒரு டிஸ்டன்ட் என்டிட்டி மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு லிங்க் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இதை வந்து ரிலேஷனல் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா
மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரிடன்டன்சி. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரிப்பீட்டடா ஒவ்வொரு டேபிள்லையும் நம்ம டீடைல்ஸ், இப்ப கஸ்டமர் நேம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே கஸ்டமர் நேம் போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா டேபிள்லயுமே கஸ்டமர் ஐடி நம்பரை மட்டும் வச்சு லிங்க் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஐடியா அந்த ஐடியா சேமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இந்த கஸ்டமர் நேம் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ டேட்டா வந்து டூப்ளிகேஷன் அது ரிடன்டன்சி நமக்கு வரும். ஈஸி ரிட்ரைவல் ஆஃப் டேட்டா யூசிங் கொரி லாங்குவேஜ். இப்போ கொரி லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆர்டிபிஎம்எஸ்ஓ டிபிஎம்எஸ்ஓ நம்ம யூஸ் பண்றது வந்து ஆர்டிபிஎம்எஸ்ல நம்ம வந்து அந்த யூஸ் பண்ற லாங்குவேஜ்க்கு வந்து கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா அப்படின்றது கிடையாது. இப்போ ஆர்டிபிஎம்எஸ்ல எஸ்கியூஎல் படிச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சின்டாக்ஸ் தான், கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். பட் நீங்க ஒரு எஸ்கியூஎல் ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா நீங்க MySQL, Oracle, MS Access எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So easy retrieval of data using query language, reduced development time and maintenance. Development time வந்து reduced ஆகும் அப்படின்றது நம்ம சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா RDBMSல கான்செப்ட் வந்து என்னன்னா, RDBMS கான்செப்ட் வந்து டேபிள் வந்து யூஸ் பண்ணும். ஒவ்வொரு டேபிளுக்கும் இடையில ஒரு என்டிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் அந்த லிங்கிங் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷனல் வச்சு பண்றதுனால நம்ம ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதலே சொன்ன மாதிரி டேட்டா அது வந்து ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள வருது. நம்ம வந்து ஒரு யூசர், நம்ம வந்து என்னன்னா ஒரு ERP அப்ளிகேஷன் வழியாவோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வழியா நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற அந்த லாங்குவேஜ்க்கு பேர் தான் இந்த டிபிஎம்எஸ்ல நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ்க்கு பேர் தான் SQL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து SQL வந்து எல்லாமே, இப்போ ஒரு MySQL இருக்கலாம், இல்ல ஒரு Oracle இருக்கலாம், இல்ல Access இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து SQL லாங்குவேஜ். ஸோ இப்போ நீங்க SQL படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க டேட்டா சயின்ஸாவோ டேட்டா அனலிட்டிக்ஸாவோ எது வேணாலும் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப அடுத்து பார்க்கணும்னா இந்த SQLோட ஏன் படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராமரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா இப்போ ஒரு நான் ஐடியா இருக்கிறீங்கன்னா ஒரு ஐடிக்குள்ள வரணும் அப்படின்னா SQL படிச்சீங்கன்னாலே போதும். ஏன்னா ஈஸி டு லேர்ன், அந்த சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து இப்போ எல்லாருமே என்னன்னா நான் ஐடி ஃபீல்ட்ல இருந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸோ டேட்டா சயின்டிஸ்டும் அந்த மாதிரி அந்த இதுக்குள்ள வர்றதுக்கு வந்து SQL வந்து எப்படின்னா ஒரு பெரிய பெரிய பிக் டேட்டாவை வந்து அவங்க கேட்கிற ஃபார்மேட்ல எடுத்து கொடுக்கறது. ஸோ இப்போ நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய ஃபினான்ஷியலோ இல்லை ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கோ அப்படின்னா அவங்க கேட்கறது, இப்போ ஒரு ரீட்டைல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா இன்னைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, ஸோ என்னென்ன ப்ராடக்ட் அதிகமான சேல்ஸ் ஆயிருக்கு, ஸோ எந்த ப்ராடக்ட் நேற்று எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் எவ்வளவு சேல்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு எல்லாமே வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க SQL படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுதான் டேட்டா பேஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் SQLல MySQLன்றதை பத்தி ஃபுல் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. இதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.